வணக்கம். வங்கி நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு சார்பாக இன்று விவசாயிகளுக்கு எந்த மாதிரி கடனெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பேங்கில், ஏன் என்பிஎஃப்சி கம்பெனி போகணும், ஃபைனான்ஸ் கம்பெனி, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனின்னு சொல்கிறது, அதுக்கு ஏன் போகணும், வங்கியிலேயே பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் வாங்கணுங்கிற ஆர்வத்தில் வங்கியை அணுகுனா காலதாமதம் ஆகுது அப்படிங்கிற காரணத்தினால என்பிஎஃப்சிக்கு நிறைய இண்டிபெண்ட் ஏஜென்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க நம்மளை அணுகுனவங்க சரி எல்லாமே அவங்க வேலை செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நம்ம என்பிஎஃப்சி மூலிமா வாங்கிடலாம்னு சொல்லி வாங்கிடுறோம். இப்போது மத்திய அரசு அனைவருக்கும் ஒரே மாதிரி சட்டம் தான் போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிசான் சம்மான் யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயிகளுடைய பெருமதிப்புக்காக ஒரு திட்டம். அதனால் வருஷம் 6000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2000, இந்த மாதிரி வருஷத்துக்கு 6000 ரூபா பணம் கொடுக்குறாங்க இலவசமாக. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் ஏதாவது ஒன்று பூர்த்தி ஆகணும்னா பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக. இதே மாதிரி தான் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறதும் இதே மாதிரி கணக்கு தான். கிராமங்களில் வறட்சி தாண்டவம் தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்த காலகட்டத்தில் இதை மக்களுக்கு செய்யணும், மக்கள்கிட்ட பணப்புழக்கம் கிடையாது, பணப்புழக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 2014க்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் இதை முதல்ல ராஜஸ்தானில் கொண்டு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்தாங்க. அந்த திட்டத்தில் பணங்கள் வந்தோடனே அவங்க இந்த வளையல்களில் வாங்கி போடுறது, இந்த அலுமினியத்தில் வெள்ளி வளையல்லாம் வாங்கி போடுவாங்க. அதனால் என்னென்னா கிராமத்தில் ஒரு தற்சார்பு, ஒரு அடிப்படையான பணம் ரொட்டேஷன் ஆகும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த பண்ணி கொடுத்த அந்த தொழில் இன்றைக்கி 165 நாள் அப்படிங்கிறத கொண்டு போய் இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா பார்ட்டி கட்சியில் ஆட்சி செஞ்சிட்ருக்கப்போ செஞ்சிட்ருக்காங்க. இது இல்லாமல் மக்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டுனே நமக்கு பயம் வாங்கி போயிருக்கு. நான் 42-45 நாளைக்கு மேலே எடுத்த பணத்தை கட்டலைன்னா 32% இன்ட்ரெஸ்ட் போட்டு வசூல் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இந்த கிசான் கிரெடிட் கார்டில் அப்படி கிடையாது. எடுத்த பணத்தை அப்படியே கொடுத்தா 4% இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. உங்களுக்கு 3 லட்சம் வரலும் கொடுத்துருந்தாங்க முன்னாடி, அதிகபட்ச லிமிட்டு. இப்போ 5 லட்சம் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த சைஸ் வங்கியில் வேணால் போய் வாங்கிக்கலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான கிசான் கிரெடிட் கார்டு. இது எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு விவசாயிக்கும் முட்டுவலி செலவுன்னு ஒன்று இருக்குது. அதாவது இங்கிலீஷில் சொன்னால் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அடிப்படை செலவுக்கு உண்டான ஆதாரமான பணம். இந்த பணம் 5 லட்சம் வரலும் சொல்லி என்ன வயலில் என்ன செடி போட்டிருக்காங்களோ ஸ்டாண்டிங் க்ராப், அதுக்கு தகுந்த மாதிரி கடன் நீங்கள் கொடுக்கலாம். எல்லா பேங்க்லேயும் கொடுத்துட்ருக்காங்க. மினிமம் 1,60,000 கொடுப்பாங்க. அதில் சிவில் பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு பிரேக் போட்டு அங்கங்கே மேனேஜர் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வேதனைக்குரிய விஷயம், நிறுத்தக்கூடாது. மத்திய அரசு இதை நிறுத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இருந்து அங்கங்கே சில பேங்க் மேனேஜர்ஸு சிவிலை பார்த்துட்டு மக்கள் நடவடிக்கையை பார்த்து இவங்களாம் ஒரு முடிவு பண்ணி தப்பாக அந்த லோனை கொடுக்காமல் இருக்காங்க. இதனால் விவசாயிகளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. இந்த பாதிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்தது தொழில் செய்ய முடியாமல் போயிடுது. விவசாய தொழில் செய்ய முடியாமல் போயிடுது. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்தின் மூலிமா வரக்கூடிய பங்கு, இந்தியன் எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் மேஜர் போர்ஷன். அது விவசாய சார்ந்த விஷயங்கள்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது அந்த டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு மறுபடியும் ரீபேமெண்ட் எப்போ பண்ணுறது.
விவசாயிகளில் 3 டைப்பில் விவசாயிங்க இருக்காங்க. சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரு விவசாயின்னு இருக்காங்க. சிறு விவசாயின்னு 2 ஏக்கருக்கு கீழே இருக்கும். குறு விவசாயி அப்படின்னா 2லேருந்து 5 இருக்கும். பெரு விவசாயம் 5 ஏக்கருக்கு மேலே இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி கோழி பண்ணைக்கு 7 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 1 லட்சம் கோழிக்கு 7 கோடி 7,500 கோடி கொடுக்குறாங்க. அது வந்து லாங் டேர்ம் லோன். ஆக்சுவலாக 7 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ வேணால் கட்டிக்கலாம் பொறுமையாக. ஆனால் சின்ன சின்ன ஆளுங்களை நசுக்கக்கூடிய நோக்கத்தில் ஒரு 2வது வருஷத்துலேயே வந்து என்பிஏ பண்ணி கொண்டு வந்துடலாம் பேங்கில். முதல்ல என்பிஎஃப்சிக்காரன் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தான். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ பேங்க்காரன், அரசு பேங்க்காரன்னு இப்படியே கொண்டு வந்துடுறான். கொண்டு வந்து போட்டு நசுக்கி ஆர்பிட்ரேஷன் அதுன்னு போய், அப்புறம் டிஆர்டி போய் அவனை சாகடித்து, அதுலேருந்து அவன் வந்து ஆர்டர் வாங்கி வெளியே வர முடியாமல் மறுபடியும் அதில் வந்து அவன் தொழிலே செய்ய முடியாது. கடைசியில் ஓடியே ஊற விட்டேன். எங்கே போனான்னு தெரியலன்னு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம நிறுவனம் என்ன பண்ணி தருதுன்னா, அவங்கள வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காப்பாற்றி கொடுக்குது. பல விஷயங்களை, பல சட்ட ரீதியான ஒரு சில பரிகாரங்களை முன் வச்சு செஞ்சு அதில் வந்து அவங்களுக்கு விவசாயிகளை பெருமளவு காப்பாற்றக்கூடிய வேலைகளை ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இப்போவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த யூடியூபினுடைய விளம்பரமே. அப்புறம் இந்த என்பி ஆன உடனே ஆர்பிட்ரேஷன் போகிறாங்க. ஆர்பிட்ரேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷனில் அவார்டு ஆகுது. ஒரு 1.5 வருஷம் கழித்து அவார்டு ஆகுது. அவார்டு ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தை எப்படியோ நெருக்கி பிடிச்சி சொத்தை ஏலம் போடுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு சர்ஃபாஸ் ஆக்டில் 13(2), 13(14), 13(4) அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு அதில் வந்து சொத்தை ஏலம் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. அந்த சொத்தை பிடிக்கலாங்கிறத நோக்கம். நீ ஏன் பணம் வாங்கினதுக்கு வட்டி போட்டு கட்டிட்டேன், மறுபடியும் அந்த சொத்தை எதுக்கு பிடுங்கணும்? ஆனால் இருக்கிற மேனேஜர் பூரா அன்பை போட்டுக்கிட்டு இது கலெக்ஷன் ஏஜெண்ட்டை வச்சுக்கிட்டு இதே பொழப்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வன்மையாக கண்டிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது அது எப்படி நம்ம வந்து அவங்ககிட்ட தப்பிக்கிறது, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கன்சியூமர் நுகர்வோர் அப்படிங்கிறது வந்து நம்ம பெரிய ஆயுதம். நுகர்வோர் ஆக்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆயுதம் நம்மகிட்ட. பேங்க் வந்து பேங்க்குக்கு நமக்கு இருக்கக்கூடிய உறவு நுகர்வோரும் கன்சியூமர் சேவை செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி 2 தான் கேட்டகரியாக மாறலாம். நம்ம அவங்கள பயன்படுத்துகிறோம். ஏன்னா பணம் கொடுத்தா அவங்களுக்கு பயன்படுத்துறதா அர்த்தம். பணம் கொடுத்து உறவு வச்சுக்கிறது நுகர்வோருங்கிற கேட்டகரியில் வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபோரம்னு இருக்குது. 50 லட்சம் வரல இதெல்லாம் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்தால் 2 கோடி வரல ஸ்டேட் கன்சியூமர் ஃபோரத்தில் ஃபைல் பண்ணலாம். அதாவது காம்பன்சேஷன் ஃபைல் பண்ணுறது. காம்பன்சேஷன் என்னதுங்க? இழப்பீட்டு தொகை, மன உளைச்சல், அவங்களுடைய ஷார்ட்ஃபால் இன் சர்வீசஸ், பேங்குடைய சேவை குறைபாடு, சேவை பற்றாக்குறை, ஷார்ட்ஃபால் இன் சர்வீசஸ், டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸ், இந்த மாதிரி பல ஆங்கிளில் பேங்க் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுதோ அதையெல்லாம் களைஞ்சி அந்த கன்சியூமரை வந்து காப்பாற்றி கொடுக்கணுங்கிறது தான் இந்த இயக்கத்தினுடைய முக்கிய நோக்கமே. இது வந்து இந்தியா பூராமே வேலை செய்யக்கூடிய அமைப்பு. நம்மளால் செய்ய முடியும். அனைத்து கோர்ட்டுகளிலும் வந்து நமக்கு வழக்கறிஞர்கள் இருக்காங்க. நம்ம வச்சு அதை வந்து செஞ்சு பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு விஷயம், நமக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது மட்டும்தான் மிக முக்கியமான விஷயம். தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து நம்ம காப்பாற்றி கொடுத்துடலாம். இந்த வாய்ப்பை தினம் நல்கி இதை வந்து மக்கள் சேவைக்கு அர்ப்பணிச்சே தீரணும் அப்படிங்கிறது ஒரு மிக உயர்ந்த நோக்கத்தில் இந்த பேங்க் கன்சியூமர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறனுடைய சேர்மன் மிஸ்டர் கோபிநாத் அவர்கள் இங்கேருந்து நமக்கு இந்த மாதிரி தினம் ஒரு வீடியோ போகணும், மக்களுக்கு பயன்பெறணும், நம்ம அவங்களுக்கு சேவை பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் ஹெவியாக பாதித்தவர். நான் ஒரு விதத்தில் பாதிச்சிருக்கேன், அவர் ஒரு விதத்தில் பாதிச்சிருக்கேன்.
பாதிக்காமல் இந்த சேவைக்கே செய்யறதுக்கு வர முடியாதுங்கிறது அடிப்படையான உண்மை. இதெல்லாம் பாதித்ததுனால இதெல்லாம் மக்களை காப்பாற்றி கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய அவசர தேவைக்கு ஏதாவது உங்களுக்கு தொடர்பு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஃபோன் நம்பரையோ இல்லை வந்து அதுக்குண்டான மெயில் ஐடியோ கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்பை எங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வந்து அதை தெரிவு செஞ்சு தீர்த்துக்கலாம். அதை நம்ம செஞ்சு கொடுத்துறோம். எல்லா விவசாயிகளும் இது பொருந்தும். அது கம்பெனி ஆக்ட் மாதிரியும் கொண்டு போகலாம், விவசாயம் சார்ந்த விஷயமாகவும் கொண்டு போகலாம், ஒரு சிறு குறு தொழில் அனுபவமாகவும் கொண்டு போகலாம். அது எப்படியோ அவங்கவுங்க மைண்டு வைஸு அவங்க மனசு அவங்க எண்ணம் அதை சார்ந்து இருக்கு எல்லாமே. இப்போது உண்மை தெரியாத ஆளை கொண்டு போய் நீ வந்து மிகப்பெரிய லெவலில் இத்தனை கோடி வாங்கி செய்ய, 5 கோடி வாங்கி 10 கோடி வாங்கி செய்ய அப்படின்னு சொல்ல முடியாது. 50,000 5 லட்சம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு பயப்படுற ஆள் எப்படி வந்து 5 கோடி வாங்கி கடன் பண்ணுவாங்க? பண்ண முடியாது. அப்போது அந்த தைரியம் வேணும் மனுஷனுக்கு. அந்த மாதிரி இருந்தோன்னா அவங்களுக்கு நம்ம வழிகாட்டி செஞ்சு கொடுக்குறோம். மற்றபடி நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பை நல்கிறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.